சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பாஜகவின் அழுத்தத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை. பாஜகவின் அழுத்தத்தை மீறி பாஜக கூட்டணி இல்லாமல் வேறு கூட்டணி காணக்கூடிய அளவுக்கான அரசியல் வல்லமை அதிமுகவுக்கு இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே அதிமுகவுடைய நெருக்கடி என்பது இன்றைக்கு பிஜேபியோட போகாமல் அவங்க இருக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப கடினமான ஒன்று தான் நான் பார்க்குறேன். இந்த செங்கோட்டையன் சைதை துரைசாமி இவங்க எல்லோரும் அந்த ரெண்டாவது கண்டிஷனை எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கான ட்ரம்ப் கார்ட்ஸா? ட்ரம்ப் கார்டுன்றதெல்லாம் பெரிய வார்த்தைங்க. சைதை துரைசாமி கட்சியிலேயே அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கம்ப்ளீட்லி அவர் ஐசோலேட்டடு. செங்கோட்டையனெல்லாம் கூட பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கொடுக்குற அழுத்தத்தில் வருவார். அவங்க பல முனை தாக்குதலை தொடுக்குறாங்க, பல பேரை ஊசி போடுறாங்க. அதில் ஒன்று செங்கோட்டையன். இப்போ அவர் அதனால தான் கிளவராக என்ன பண்ணார், சசிகலா அண்ட் ஓபிஎஸ் வெளியில் அனுப்பப்பட்ட பிறகு, அவங்க ஓரங்கட்டப்பட்ட பிறகு, வெளியில் அனுப்பப்பட்ட பிறகு அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் தலைமையர் பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு. ஐ திங்க் உதயகுமார் அவங்களாம் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான். இந்த பவர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணுன்ற கான்ஷியஸ்னஸ் அவருக்கும் இருக்குது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். கடந்த வாரத்தினுடைய செய்திகள்லாம் எப்படி இருந்ததுன்னா, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்தில் நடந்த விவகாரம், வக்ஃப் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு மக்களவையில் அதிமுகவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றதுனால அப்போ நமக்கு ஒரு இன்சைட் கிடைக்கல. ஆனால் மாநிலங்களவையில் தம்பிதுரை பேசும்போது அந்த மசோதாவுக்கு அவர் ஆதரவாகவும் பேசலை, எதிர்ப்பாகவும் பேசலாம், நடுநிலையாக தான் பேசியிருந்தாங்க. ஆனால் எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. பாஜக விவகாரத்தில் அதிமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்குது? மிகவும் தர்ம சங்கடமான நிலைப்பாட்டில் இருக்கிறது. பாஜகவின் அழுத்தத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை. பாஜகவின் அழுத்தத்தை மீறி பாஜக கூட்டணி இல்லாமல் வேறு கூட்டணி காணக்கூடிய அளவுக்கான அரசியல் வல்லமை அதிமுகவுக்கு இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட பழைய அமைச்சர்கள் ஒரு 8-10 பேர் இடி ரேடாரில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய நெருங்கிய உறவினரே அவருடைய சம்பந்தியோட சம்பந்தி, அவர் மேலே ரைடு நடந்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இருக்குது. ஸோ ஃபேமிலிக்குள்ளேயும் அவருக்கு எடப்பாடிக்கு அழுத்தங்கள் இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எக்ஸப்ட் KP முனுசாமி, ஜெயக்குமார் தவிர மற்றபடி கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களும் 90% மேற்பட்ட அமைச்சர்கள் பிஜேபியோடு போக வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் பிஜேபியோட போகணும்னு விரும்புகிறாங்க. தொண்டர்களில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 70% தொண்டர்களும் பிஜேபியோட போகிறது தான் விரும்புகிறாங்க. ஒரு 30% வேணால் போக வேணான்னு விரும்பலாம். 30-40% வச்சுக்கலாம் சேஃப்லி. டெஃபினெட்லி 60+% பிஜேபியோட போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. ஏன்னா இங்கே திமுகவை எதிர்கொள்ளணும்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி அஃபேர் மட்டும் இல்லை, வெரி டேஞ்சரஸ் கேம். இங்கே திமுக இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்குது, பணம் வெள்ளமாக ஓடுது, மீடியா ஒட்டுமொத்தமாக திமுக கண்ட்ரோலில் இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பர்ஸ்பெக்டிவை சேலஞ்ச் பண்ணுறதும் அப்போசிஷனால் முடியாது, கிரவுண்ட்லேயும் ஒர்க் பண்ண முடியாது. திமுக சொல்கிறது தான் உண்மை. கம்ப்ளீட்லி டிஎம்கே ட்ரிவன் மீடியா நெரேட்டிவ் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. மோடி 1.0 2.0 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் அடுத்த எலெக்ஷனை சந்திச்சிங்கன்னா எதிர்கட்சிகள், ஒன்றுபட்ட எதிர்கட்சிகள் இல்லைன்னா, இன்க்ளூடிங் பிஜேபி இல்லைன்னா கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரணாய் ராய் அந்த காலத்திலே சொல்லுவார், இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு, IOU. அவரோட ஃபேமஸ் தியரி IOUன்னார். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி எவ்வளோ வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்த முடியும். பிஜேபியால் வரக்கூடிய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸை ஆன்டி-DMK 5 இயர்ஸ் முடிச்சுட்டு மக்கள்கிட்ட போகும்போது, இப்போயே ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது, அடுத்த ஓராண்டில் இன்னும் வலுவடையும் அது. ஸோ 5 ஆண்டுகள் கழித்து மக்களிடம் போகும்போது ஆன்டி-DMK நெரேட்டிவ், ஆன்டி-DMK ஆன்டி இன்கம்பன்சி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, மோடி ஆன்டி இன்கம்பன்சியை காம்பன்சேட் பண்ணும் அல்லது ஈக்குவலைஸ் பண்ணும். அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இன்க்ளூடிங் பிஜேபி இல்லைன்னா இந்த டிஎம்கேவை வீழ்த்துவது என்பது கடினம். ஞானோதயமும் அவங்களுக்கு டிஎம்கேக்குள்ளே இருக்குது. வெரி சிம்பிள். இங்கே மாநில அரசு இருக்குன்னா நீ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் மத்திய அரசு இருக்கணும். இல்லாமல் போனால் முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் அதில் சிக்கல் என்னென்னா, எடப்பாடிக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு போதுன்றதை விட அவர் வேறு சில எதிர்பார்ப்புகளை வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி எதிர்த்து, மோடி எதிர்த்து ஒரு வாரத்தை கூட பேசல. மாறா இங்கே இருக்க ஸ்டாலினை தான் வசைபாடி கொண்டிருந்தார், திமுகவை தான் வசைபாடி கொண்டிருந்தார். அண்ணாமலையோட தான் அவருக்கு பிரச்சனை. RSSோடையோ பிஜேபியோடையோ மோடியோடையோ அமித்ஷாவோடையோ அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அதை எப்படி பிஜேபி காம்பன்சேட் பண்ண போகுதுன்றது தான் விஷயம். இப்போ நீங்கள் வக்ஃபு விஷயத்துலலாம் தம்பிதுரை போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, சொல்லிட்டு தான் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், எங்களுக்கு எங்கள் ஊரில் பிரச்சனை, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பெரிய சித்தாந்தம் கொள்கைலாம் எதுவும் கிடையாது. பாமக அந்த கவலை கூட கிடையாது. தமிழ்நாட்டில் எதிராக சட்டம் கண்டன தீர்மானம் வந்தால் அதை 4 MLAவும் அதை ஆதரித்து ஓட்டு போடுறான்.
அங்கே அன்புமணி பாய்காட் இது ஆப்சென்ட் ஆகிறாரு. இது ஓப்பனாக பிஜேபியை சப்போர்ட் பண்ணுற ஸ்டாண்டு தான் இது. ஆகவே அதிமுகவுடைய நெருக்கடி என்பது இன்றைக்கு பிஜேபியோட போகாமல் அவங்க இருக்கிறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒன்று தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ சைத துரைசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கு அவங்க ஐடிவிங்கில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்லி அவர் 2 விஷயத்தை அவர் சொல்கிறார். பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்றாரு. 2வது பிஜேபி ஆதரிக்கணுன்றார். இந்த பிஜேபி ஆதரிக்கணும், மத்தியில் யார் இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்கள அனுசரித்து போனாருன்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கண்டிக்கலை. மாறா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற அதை தான் அட்டாக் பண்ணுறாங்க. எனக்கு வந்து தகவல் என்னென்னா, அமித்ஷாவிடம் எடப்பாடி சொன்னது பிஜேபி அலையன்ஸ் 2 விஷயம். ஒன்று பிஜேபி அலையன்ஸ், ஒன்று பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்குறோம். பிஜேபி அலையன்ஸுக்கு எடப்பாடி ஒப்புக்கொண்டு விட்டார். பட் பிரிந்தவங்கள ஒன்று சேர்க்கறதுல முடியாதுன்றார். இதுதான் இப்போ இருக்க சிக்கல். ஸோ இந்த செங்கோட்டையன், சைதை துரைசாமி இவங்க எல்லோரும் வந்து அந்த 2வது கண்டிஷனை வந்து எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கான ட்ரம்ப் கார்ட்ஸா? ட்ரம்ப் கார்டுன்றதெல்லாம் பெரிய வார்த்தைங்க. சைத துரைசாமி கட்சியிலேயே அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கம்ப்ளீட்டில் அவர் ஐசோலேட்டடு. செங்கோட்டையன் ஒரு எம்எல்ஏங்க. செங்கோட்டையனுக்கு எந்த காலத்துலையும் செல்வாக்கு இருந்ததில்லை. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ கொடி ஏற்றும் போது கூட இருந்தார். அன்னையிலேருந்து அவர் வந்து செகண்ட் இன் கமாண்டாக தான் இருந்திருக்கார். செகண்ட் இன் கமாண்டு கூட கிடையாது. யார் தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமிக்க கட்சி ஊழியனாக விசுவாசமிக்கவராக இருந்திருக்கார். அதில் மாற்று கருத்து இல்லை. 96 ஜெயலலிதா வந்து பதவி விட்டு இறங்கி 91, 96 அலங்கோல ஆட்சி முடிவுக்கு வந்து ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு போன பிறகு 9 மந்திரிங்களும் என்னமோ ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியில் ஓடினாங்க. அந்த பீரியடில் கொள்ளையடித்த மந்திரிங்க எல்லாம் இன்றைக்கி பாதி பேர் திமுகவில் இருக்காங்க. ஆனால் அப்போ கூட வெளியில் போகாமல் அதிமுகவோடையே இருந்து ஜெயிலுக்கு போய் கேஸை வாங்கி அதுக்கு பிறகு கன்விக்ஷன் ஆகி அது ஹைகோர்ட்டில் போய் டர்ன் அரவுண்டு பண்ணவர் செங்கோட்டையன். அவரோட விசுவாசத்தில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஆனால் அதிமுகவுக்குள்ள ஒரு கலகத்தை உண்டாக்குறதுக்கோ இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமையான எடப்பாடியோ அல்லது வந்து வேலுமணி தங்கமணியோ இவர்களுக்கு எதிராக அல்லது இவர்களுக்கு இணையான ஒரு தலைவராக வந்து எடப்பாடியை நகர்த்திட்டு அந்த இடத்துல செங்கோட்டையன் அமர்ந்து கட்சியை வழிநடத்துது என்பதெல்லாம் வந்து அறவே சாத்தியமற்ற ஒன்று. அத்தகையதொரு ஆளுமை அவருக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. அவர் ஒரு நல்லதொரு ஊழியர், விசுவாசமிக்க அதிமுக தொண்டன். நெருக்கடியிலையும் வாழ்விலும் தாழ்விலும் அதிமுகவுடைய இருந்தவர். மற்றவங்கள மாதிரி முத்துசாமி கண்ணப்பா மாதிரி எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் போகிறவர் கிடையாது அவர். ஆனால் அவரால் தலைமை பண்புக்கு உரிய ஆளுமையை பெற்றிருக்கிறாரா, அவர் தலைமை பண்புக்கு உரிய ஆளுமை பெற்றிருக்கிறாரா என்றால் பதில் இல்லைன்னு தான் வரும். அவரை வச்சுலாம் ஒன்றும் அதிமுகக்குள்ளே பிஜேபியால் பண்ண முடியாது. ஆனால் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் ஒரு காலத்தில் ட்ரை பண்ணாங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் டிமானிட்டைஸ் ஆகிட்டார், கம்ப்ளீட்டாக டிமானிட்டைசேஷன் அவர். அதனால் அந்த இடத்துக்கு இப்போ செங்கோட்டையனை புதுசாக பிளேயர்களை உருவாக்குறாங்க. அது எடுபடாது. செங்கோட்டையன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது எடப்பாடியை செஞ்சுட்டு போகிறாரு. சும்மா அதை காமிச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு சலனத்தை உண்டாக்க விரும்புகிறாங்க. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, ஸ்டாம் இன் அ டீ கப் பண்ணுவாங்க. ஒரு தேநீர் கோப்பைக்குள் புயல்னு. செங்கோட்டையனோட விவகாரத்தை ஒரு தேநீர் கோப்பைக்குள் புயல் தான் நான் பார்க்குறேன். அவரால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அவரை வந்து கடந்த 72லேருந்து அவருடைய அரசியலை உற்று நோக்குபவர்கள், நான் வந்து 91லேருந்து அவரை உற்று நோக்குபவன். அவர் எந்த காலத்திலுமே வந்து ஒரு கலகம் செய்யக்கூடியவராக இருந்ததே கிடையாது. அவர் வந்து எடப்பாடிக்கு மாற்றாக அவர் வருவார் என்றெல்லாம் நான் நம்பலை. 2வது அவர் எல்லாரோடையும் அவருக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து எடப்பாடியோட பிரச்சனைனா மற்றவங்களோட இணக்கமாக இருக்கணும். சட்டமன்றத்தில் தனியாக உட்காந்துருக்காரு அவர். எல்லாரும் ஒரு பக்கம் வராங்க, அவர் ஒரு பக்கம் வராரு. அதனால் அவர் ஒன்றும் பெரிய ஒரு துருப்பு சீட்டாக பிஜேபிக்கு மாறுவார் என்று நான் நம்பவில்லை. செங்கோட்டையனுக்கு வந்து தலைமையேற்று அதிமுகவை தலைமையேற்று நடத்துறதுக்கான ஆளுமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாஜகவுக்கு தேவை எடப்பாடி பழனிசாமி அவங்க வழிக்கு கொண்டு வரணும். ஸோ செங்கோட்டையனை பற்றி நீங்களே சொல்கிறீங்க, அவரை உற்று நோக்கிய வகையில் தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்களால் மதிக்கப்படுற ஒருத்தராக இருக்கிறார். அவர் சொல்ல அவங்க கேட்குறாங்களா இல்லையா அப்படின்றத தாண்டி தமிழ்நாடு முழுக்க இருக்க அதிமுக தொண்டர்களால் வந்து மதிக்கப்படுற ஒரு நபராக வந்து செங்கோட்டையன் இருக்கிற அதிமுக தலைவர்கள். ஸோ அப்படியான ஒருத்தரை வச்சு இது பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றதான பாஜகவுடைய அவங்க செங்கோட்டையன் எல்லாம் கூட பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அவங்க கொடுக்குற அழுத்தத்தில் வருவார். அவங்க பல முனை தாக்குதலை தொடுக்கிறாங்க, பல பேரை உசுப்பி விடுறாங்க. அதில் ஒன்று செங்கோட்டையன். எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச முகமாக இருப்பதால் நீங்கள்லாம் எஸ்பெஷலி மீடியா அதை பற்றி பேசுகிறீங்க. ஆக்சுவலி அவர் அவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. என் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் ஒரு பரிச்சயம் கிடையாது. இட்ஸ் அ பர்சனலி டீசென்ட் மேன், அதிலெல்லாம் சந்தேகம் கிடையாது. ஒரு கண்ணியமான மனிதர். ஏடாகூடமாக யாரை பற்றியும் பேச மாட்டார். அவர் பேசினப்போ கூட இந்த சாணக்கியா நம்ம பாண்டேவோட ஃபங்க்ஷனில் பேசும்போது கூட வந்து கடுமையான வார்த்தைகளை பேசலையான்னு கேட்குறாங்க, கடுமையாக திட்டுங்கன்றாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் எப்பவுமே பேச மாட்டேன், என் இயல்பு அது கிடையாது. அது உண்மை. அது அவர் யாரையுமே வந்து ஜெயலலிதா கிட்டே இருக்கும்போது, எம்ஜிஆர்கிட்ட இருக்கும்போது கூட வந்து, அப்புறம் ஜெயலலிதா அமைச்சரவையிலேருந்து அவர் நீக்கின பிறகும் கூட யாரையுமே கடிந்து சொல்லி அவர் வந்து இப்போ கடி சொற்களை வந்து அவர் என்றைக்குமே பேசினது கிடையாது. இட்ஸ் அ சாஃப்ட் ஸ்போக்கன் மேன், டீசென்ட் மேன்.
நான் ஒன்று வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பார், ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது, கமாவாக நீங்கள் போட்டுக்கிட்டே போகணும், விளங்கிக் கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவரால் ஒன்றும் மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்றதான் என்னுடைய பாயிண்ட். இந்த மாதிரி பல கேரக்டர்ஸாக பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க. இது ஏடிஎம்கே உள் விவகாரத்தில் குளிர்காய நினைக்கிற பிஜேபியோட, அதிமுகவை விழுங்க துடிக்கிற பிஜேபியோட தந்திரங்களில் இதுவும் ஒன்று. அப்படித்தான் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளணும். இட்ஸ் நாட் அ சீரியஸ் பிளேயர் நான் நினைக்கிறேன். அவர் மூலமாக அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாகவே எடப்பாடி கிட்ட இதை சாதித்துக் கொள்வார்கள். ஸோ த போன் ஆஃப் கன்டென்ஷன் வாங்க. இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா இருப்பது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கிடையாது. அது ஃபைனலைஸ்ட், என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நான் அறிந்த வரையில் சொல்கிறேன். பட் பிரச்சனை பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கறது. அதில் எடப்பாடி வலுவாக உறுதியாக இருக்கார். அங்கே தான் அவரை வழிக்கு கொண்டு வரத்துக்கு சில தந்திரங்களை பிஜேபி கையாளுது என்று நான் அறிகிறேன். உங்களுடைய இந்த பதிலில் இருந்து எனக்கு 2 கான்ட்ராடிக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை வச்சு என்ன பண்ணணும்னு பாஜக நினைக்கிறோம், எடப்பாடி பழனிசாமியை பண்ணிடுவார். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஸ்டபனாக இன்னும் இருக்கிற மாதிரியான ஒரு சமிகைகள் தான் நமக்கு வெளியே தெரியுது. ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது உறுதியாயிருச்சு. அதை மீறியும் செங்கோட்டையனையோ சைதை துரைசாமியோ வச்சு சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா இன்னும் அங்கே ஏதோ ஒரு நிழல் இருக்க தானே செய்யுது. அந்த இடத்துல தான் இந்த வக்ஃப் பில்லுக்கு எதிர்த்து வாக்களித்ததையும் நான் கொண்டு வர நினைக்கிறேன். ஏன்னா சிஏஏ பில்லில் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அதை ஆதரித்து ஓட்டு போட்ட அதிமுக, வேளாண் சட்டங்களை ஆதரித்த அதிமுக, இன்றைக்கி வக்ஃப் பில்லில் எதிர்த்து இவங்க எதிர்த்து வாக்களிக்கலைனாலும் அந்த மசோதா நிறைவேறிக்க தான் போகுது. இவங்க எதிர்த்து வாக்களிச்சதுனால அந்த மசோதாவுக்கு பெரிய இது இல்லை. இவங்க வெளிநடப்பு கூட பண்ணியிருந்திருக்கலாம். அதனால் இவங்க எதிர்த்து வாக்களித்தாலும் அந்த மசோதா தோற்கடிக்கவும் பட போகிறதில்லை. அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவங்க இந்த ரிஸ்க்கை எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி இன்னும் பாஜகவினுடைய அந்த லைனுக்கு வராமல் இருக்கிறாரா? அதுதான் நானும் சொல்கிறேன். அவர் முழுக்க நீங்கள் சொல்கிறது என்னோட பாயிண்ட்டை தான் நீங்கள் சொல்கிறது, அதில் நீங்கள் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். முழுக்க அவர் பிஜேபியோட கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வரல. தெர் வாஸ் அ ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி இருக்கிறது. ஆனால் வேறு சில இஷ்யூஸ் இருக்குது, ஸ்ட்ரைக் டவுன் கிளியர் அவுட் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் இருக்குது. நேற்று ஏடிஎம்கே ஓட்டு போடலனாலும் ராஜ்யசபாவில் பில்லு பாஸ் ஆகிருக்கும், அது பிரச்சனை அது கிடையாது. பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள். அன்புமணி பண்ணதை நேற்று தம்பிதுரையும் ஏடிஎம்கே எம்பிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி திமுக மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி அசம்பிளிலே அதை பேசி அதிமுகவை நாரடிச்சிருப்பாங்க, எடப்பாடியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருப்பாங்க. அதனால் ஏற்று ஓட்டு போடுறாங்க. ஏற்று ஓட்டு போடுறது எனக்கு தகவல், ஏற்று ஓட்டு போடுறன்றதை அவங்க சொல்லிட்டு தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இங்கே எங்களுக்கு நெருக்கடி இருக்குன்னு அவங்களும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டு இல்லாட்டியும் அங்கே ஜெயிக்க போகுது. அதனால் அவங்க அதை பெருசாக அதை எடுத்துக்கல. அது எல்லா விஷயங்களையும் அவர் பிஜேபி லைனை டோ பண்ண மறுக்கிறார், இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு விரும்புகிறாரு. இன்னொன்று அவர் சொல்கிறது இன்னும் 6 months பொறுத்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுன்றாரு. அவங்க இப்போயே ஒரு ஃபைனலைஸ் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணார், இவர் போய் பார்த்தப்ப அன்றைக்கி காலையில் டெல்லிக்கு போய் இறங்குறாரு. மீடியா கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, நான் கட்சி தலைமையகத்தை பார்க்க வந்தேன், புது கட்டிடத்தை, நான் வேறு எந்த தலைவர்களும் சந்திக்கிற பிளான் எனக்கு இல்லைன்றாரு. 3 கார் மாறி மாறி போகிறாருன்னு தகவல் வருது. அந்த மீட்டிங்கை ரகசியமாக வைக்கணும் அவர் விரும்புகிறாரு. ஆனால் அவரை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு முடிவு செஞ்ச பிஜேபி 8 மணிக்கு அவர் அமித்ஷாவை பார்க்கும்போது 8:05 ட்விட்டரில் ஃபோட்டோஸை போட்டாங்க. அதுலேயே முடிஞ்சு போச்சு, அவங்க இழிவுபடுத்துகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. கூட்டணிக்கு கொண்டு வரது மட்டும் இல்லை, அசிங்கப்படுத்தி தன் காலு கீழே உட்கார வைக்கிறாங்க. அவன் அதுதான் பிஜேபியோட வேலை. பிஜேபியோட போய் சேர்ந்தாங்கன்னா அதிமுக தான் முடியுது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவசேனாக்கு என்ன நடந்ததோ அதுதான் அதிமுக நடக்க போகுது அலையன்ஸ் போனாங்கன்னா. ஆனால் அவங்களால போகாமல் இருக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. அதன் பிறகு என்ன ஆகுது, 8 மணிக்கு அவர் பார்க்குறாரு, 8:05 ட்விட்டரில் ஃபோட்டோஸ் வருது. பேசி முடிச்சுட்டு அவர் வெளியில் போனோன்னா 9:40 1.5 மணி நேரம் பொறுத்து ட்வீட் போடுறாரு அமித்ஷா, 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ கவர்மெண்ட் வரும்னு. அமித்ஷா மோடியெல்லாம் உங்களுக்கு ஒரு ட்வீட் போடுறாங்கன்னா தட்ஸ் சம்திங் சீரியஸ். அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒரு கமிட்மெண்ட், பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டை, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை பண்ண மாட்டாங்க. என்டிஏ கவர்மெண்ட்னா ஏடிஎம்கே லெட் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு தான் அர்த்தம். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். பிஜேபி இருக்கும் அதில், கொஞ்ச நாளில் ஏடிஎம்கேவை கவுத்துட்டு இவங்க வருவாங்க. இன்றைக்கி நிதிஷ்குமார் பண்ண மாதிரி கூட்டணி அரசுன்னு சொல்கிறாங்க, அதுவே பெரிய அடி. எடப்பாடி என்ன சொல்கிறார், நாங்கள் கூட்டணி பற்றி பேசலைன்றாரு. எவ்வளோ பெரிய கான்ட்ராடிக்ஷன். ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர் நம்பர் 2 இன் இந்தியா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இஸ் தி மோஸ்ட் செகண்ட் பவர்ஃபுல் பர்சனு. அவர் சொல்கிறாரு 2026 என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு. அப்போ பாலிடிக்ஸ் தான் பேசியிருக்காங்க. எடப்பாடி வழவழ குழகுழான்னு பேசுகிறார், நாங்கள் அரசியலே பேசலை அப்படின்றாரு. 4 நாள் பொறுத்து டைம்ஸ் நவ் நிகழ்ச்சியில் பேசும்போது அமித்ஷா சொல்கிறாரு, அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறதுன்றார். எ பர்சன் லைக் அமித்ஷா பேசுகிறாருன்னா அதை நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. அவங்க இவர்களை எப்படியாவது அலையன்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்க. இவங்களும் அதுக்கு ஒன்றும் பெருசாக தடெல்லாம் போடலை. இருக்கிற இஷ்யூ நான் அறிந்த வரையில் பிஜேபி அலையன்ஸ் பிரச்சனை கிடையாது. பிரிஞ்சவங்களை என்ன பண்ணுறது, இதுதான் கேள்வி. அமித்ஷா அது அமித்ஷா சேர்த்துக்கோன்றாரு, எடப்பாடி முடியாதுன்றாரு. அங்கே தான் சிக்கல் நிற்குது. இதுக்கு நடுப்புற 10 நாளில் நடக்கக்கூடிய வேறு சில சம்பவங்கள், மறுபடியும் எடப்பாடி மனசு மாறிட்டாரோ,
பிஜேபியோட போகமாட்டாரோ, தனியாக போயிடுவாரோன்றாங்க. நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் பிஜேபியோட தான் போவார். ஏன்னா ஒருவேளை அப்படி அவர் போக நீங்களாம் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி, வேறு சில நண்பர்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி அலையன்ஸ் வேணான்னு அவர் தனியாக வேற ஒரு அலையன்ஸுக்கு போகிறாருன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் விலையை அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். அதிமுகவை, எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை கண்டிப்பாக பிஜேபி இரண்டாக உடைக்கும். அவருடைய தலகர்த்தர்களாக இருக்கக்கூடிய 8லேருந்து 10 அமைச்சர்கள் எதிரணிக்கு போவார்கள். எடப்பாடிக்கு எதிராக முதல் முறையாக மிகப்பெரியதொரு கலகம் வெடிக்கும். எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும். அப்படி ஒரு முடிவை எடப்பாடி எடுத்தால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, இப்போது கூட்டணிக்கு போகலைன்னா தான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்களா, இல்லை அதிமுக ஒருங்கிணைக்கல் அப்படின்னாலே வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா? ஏன்னா இவங்க கூட்டணிக்கு ஒத்துக்கிட்ட பிறகும் சைதை துரைசாமி சொன்ன அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னுடைய நேர்காணலையும் சொல்லியிருந்தார். கூட்டணியை இப்போவே உறுதிப்படுத்துகின்ற நீங்கள் சொன்னீங்களே, அமித்ஷா வந்து சொன்னார் ஒரு 6 மாதம் கழிச்சு சொல்கிறேன்னு சொன்னதை வந்து சைதை துரைசாமி சொல்கிறார். கூட்டணியை இப்போவே உறுதிப்படுத்தி இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போங்க அப்படின்னா ஏதோ ஒரு நெருக்கடி ஒரு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த நெருக்கடி கூட்டணி அமையலைன்னா தான் அந்த கட்சியை பிழக்கிறது, இவருடைய தலைமைக்கு ஆபத்து வர வைக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு போகுமா, இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒரு ஒத்துக்கலைனாலே அந்த இடத்துக்கு நகருமா? இல்லை, ஒருங்கிணைந்த அதிமுக ஒத்துக்கலைன்னா போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். அதுதான் இன்றைக்கி பிஜேபியோட டைலமாவே. அவங்க எடப்பாடி மேலே எவ்வளவு கோபம் இருந்தாலும் எடப்பாடியை நகர்த்திட்டு கட்சிக்குள்ளே ஒரு கலகத்தை உண்டாக்குறதுன்றதுலாம் நான் சொன்ன ஒரு 2 நிமிஷம் மேலே முடியும். ஆனால் அது அவ்வளோ சாதாரண இல்லை. அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எடப்பாடி தரப்புலையும் ஒரு ஆதரவு பலம் இருக்கும். அந்த அதிமுகவோட உடஞ்ச அதிமுகவோட போய் பிஜேபி கூட்டணி வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஈஸியாக திமுக வந்து ஸ்டாலின் சொல்கிற மாதிரி 200 சீட்டு ஜெயிக்கும். அதை தடுக்கிறது தான் இன்றைக்கி பிஜேபியோட ஒரே வேலை. ஆல் சர்டன் திங்ஸ் செட் அண்ட் டன். பிஜேபியோட எய்ம் 29, 26 கிடையாது. 29ல் 4வது தடவை மோடி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும், பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும்னா தமிழ்நாட்டிலேருந்து 40 சீட்டு பிஜேபிக்கு எதிராக போகிறது தடுக்கப்படணும். குறைஞ்சது 20 சீட்டாக அடி விழணும். 2014, 19, 24ல் என்மாசா தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராக குத்துச்சு. அது 29ல் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 50% ஆஃப் த சீட்ஸை வந்து திமுக தோக்கடிக்கப்படணும். காங்கிரஸுக்கு 10 சீட் வரக்கூடாது. அப்படின்னா 26ல் இங்கே கவர்மெண்ட்டை காலி பண்ணணும். இந்த கவர்மெண்ட்டை போனால் தான், இந்த கவர்மெண்ட்டு போச்சுன்னா தான் உங்களுக்கு அங்கே அந்த இலக்கை அடைய முடியுன்ற எண்ணத்தில் அவங்க இருக்கிறதால அதிமுகவோட உறவு விரும்புகிறாங்க. ஏன்னா ஏடிஎம்கே இல்லைன்னா பிஜேபியால் இப்போ இருக்க 4 சீட்டை கூட வாங்க முடியாது. ஒன்றுபட்ட அதிமுக மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ். பிஜேபி, பிஎம்கே, குட்டி கட்சிகள்லாம் வந்துன்னா டிஎம்கே அலையன்ஸுக்கு சரியான போட்டியாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதில் எடப்பாடி மெயின் டிமாண்டை ஒத்துக்கிட்டார் பிஜேபியோட அலையன்ஸ். அதிமுகவில் பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கறதுல அவர் உறுதியாக இருக்கார். அதுதான் பிஜேபியோடைய டைலமா. பிஜேபியோடைய நெருக்கடிக்கு காரணமே அவங்களால இந்த டிமாண்டுக்கு, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற டிமாண்டுக்கு எடப்பாடியை ஒப்புக்கொள்ள வைக்க முடியவில்லை. ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ சைதை துரைசாமி மாதிரி இருக்கவங்க வந்து பிஜேபி சார்பாக பேசுகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஐ கன்சிடர் ஹிம் as a பிஜேபிஸ் வாய்ஸ். அப்படி தான் எனக்கு தோணுது அது. ஏன்னா வந்து அவர் பிஜேபிக்கு சாதகமான கருத்துக்களைத்தான் பல நேரங்களில் தெரிவித்து வந்திருக்கிறார் சைதை துரைசாமி. செங்கோட்டையை மறைமுகமாக சொல்கிறாரு, சைதை துரைசாமி வெளிப்படையாக சொல்கிறார். சைதை துரைசாமிக்கு அதிமுகக்குள்ள பெரிய ஹோல்டெல்லாம் இன்றைக்கி எதுவும் கிடையாது. அவர் இப்பயே கூட்டணியை உறுதிப்படுத்துன்றாரு. அதை கட்சி வந்து எப்படி செய்ய முடியும்? ஆனால் அவர் யாருடைய வாய்ஸாக பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அவர் பிஜேபியோட வாய்ஸாக தான் பேசுகிறாரு தான் எனக்கு தோணுது. ஏடிஎம்கேக்குள்ளே பிஜேபியோடு போக வேண்டும் என்ற எண்ணம் தான் 60லேருந்து 70% இருக்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். சுலபமாக எடப்பாடியை பிஜேபி அலையன்ஸுக்கு ஒப்புக்கொள்ள வைத்த மாதிரி பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற டிமாண்டுக்கு ஒப்புக்கொள்ள வைக்க முடியல. அந்த 2வது டிமாண்டுக்கும் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்களான்னா அது கடினம். ஏன்னா நான் தான் உங்களோட அலையன்ஸுக்கு ஒத்துக்கிட்டானே, ஏன் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு அவர் திமிரிட்டார்னா கஷ்டமாயிடும். அதனால் அவ்வளோ சுலபமாக அந்த 2வது டிமாண்டை ஒத்துக்கலைன்னா அவர்கள் வந்து கம் வாட்மே வில் கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் எடப்பாடி அந்த நிலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல் எடப்பாடி தலைமையில் ஒரு பிரிவு உருவாகுது. ஆகட்டும் பார்த்துக்கலான்னு உடைக்கிறாங்க கட்சியான்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க அதிமுகவோட இப்போ இருக்க அதிமுகவோடையே சேர்ந்தால் பிரயோஜனம் இல்லை. ஒன்றுபட்ட அதிமுக விரும்புகிற பிஜேபி இருக்கிறதும் உடஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த பிஜேபியோட அலையன்ஸ், அதிமுகவோட அலையன்ஸ் வச்சா என்ன வராட்டினா அவங்களுக்கு. அதனால் அந்த நீங்கள் சொல்கிற அந்த செகண்ட் டிமாண்டுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்து உறுதியாக அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்றால் ஃபுல் ஃப்ளெஜ்டு அசால்ட்டை அவங்களால தொடுக்க முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து இப்போது செங்கோட்டையனுக்கு இந்த கட்சியை வழிநடத்துகிற அளவுக்கு ஆளுமை இல்லை அப்படின்றது வந்து ஒரு பக்கம். ஏன்னா இது வரைக்கும் வந்து எந்த பவர்ஃபுல்லான வாய்ஸையும் வந்து ரைஸ் பண்ணது கிடையாது. ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து சைலண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் அவரே வந்து 2 தருணங்களில் வலிமையாக வந்து எதிர்குரலை எழுப்பினவர் தான். அந்த அளவுக்கு கூட செங்கோட்டையன் எந்த இடத்துலையுமே வந்து திமிரி வந்தவர் கிடையாது. அவரோட ஜூனியரான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கப்பட்டப்போ கூட அவருக்கு சபார்டினேட்டாக வந்து அங்கே அமைச்சரவையில் இடம்பெறதுக்கு ஒப்புக்கொண்டவர் தான் அவர். ஆனால் இதே மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி மேலேயும் வைக்கிறாங்க தானே.
இவருக்கும் இந்த கட்சியை வழிநடத்துறதுக்கான போதிய ஆளுமை இல்லை அப்படின்னு சையத் துரைசாமி அந்த விஷயத்தையும் சொல்கிறார். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த ஆளுமை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. அதனால தான் வந்து நாங்கள் இந்த கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறோம், அதனால தான் பாஜகவோட போய் சேருங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு ஆளும் கட்சியை இங்கே எதிர்த்து நிற்கிறீங்க. ஜெயலலிதா 2011 2001 வந்து மத்திய ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சி ரெண்டையும் ஒரு சேர எதிர்த்து இங்கே ஆட்சி அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆளுமை இருந்தது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆளுமை இல்லை அப்படின்றதுனால தான் ஒரு மத்திய ஆளுங்கட்சி நீங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்தல் காலத்தில் அது பயன்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு நம்ம வைக்கிற அதே அளவுகள் எடப்பாடிக்கு வைக்க முடியும் தானே? கண்டிப்பாக முடியாது. செங்கோட்டையனோட எடப்பாடி ஒப்பிடுறது என்பது தவறான ஒரு கருத்து. அவர் 4 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்காரு, இப்போ 4 வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 66 சீட் யாருங்க ஜெயிச்சாங்க? ஆளுமை உள்ள ஜெயலலிதா 2006 தோக்கும்போது 61 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனால் 5 வருஷம் ஆண்ட ஜெயலலிதா 2001 2006 தோற்று திமுக ஆட்சிக்கு வரும்போது அஃப்கோர்ஸ் அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், 96 சீட்டு தான் வாங்கினாங்க. வெளியிலேருந்து காங்கிரஸும் பிஎம்கேவும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் கருணாநிதியால் ஆள முடிஞ்சுது. அந்த ஜெயலலிதா 61 சீட்டு தான் ஜெயிச்சாங்க 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு. ஆனால் 4 வருட ஆட்சிக்கு பிறகு 66 சீட்டு ஜெயிக்கிறார் எடப்பாடி. கிட்டத்தட்ட ரிசல்ட் அதே மாதிரி தான், இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூட. இந்த ஆளுமை என்பதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அது சப்ஜெக்டிவாக போயிடுச்சு. 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு 4 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை ஆளுமையே இல்லை என்பது என்னை பொறுத்தவரையில் தவறான புரிதல், உள்நோக்கம் கொண்ட பார்வை அது. ஜெயலலிதாவோட ஆளுமை எடப்பாடிக்கு இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எம்ஜிஆரோட ஆளுமை ஜெயலலிதாவுக்கு இல்லைன்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒன்றை போல் ஒன்று வர முடியாது, அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ கலைஞரோட ஆளுமை ஸ்டாலினுக்கு இருக்கா? கிடையாது. இப்போ ஸ்டாலினோட ஆளுமை உதயநிதிக்கு இருக்குமா? இருக்காது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வந்து நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த ஆளுமை 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 என்று பேசுவதும் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இன்று 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இன்று 4 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க ஒருத்தரை பார்த்து அவருக்கு ஒன்றும் ஆளுமையே இல்லை, அவர் செங்கோட்டையன் அவர் ஒன்று என்று சொல்வது உள்நோக்கமுடைய வார்த்தை. நான் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கவில்லை, அப்படியே நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இது தவறான ஒரு பார்வை. இப்போ இஷ்யூ என்னென்னா, கட்சி அவர் கண்ட்ரோலில் இருக்குது. 3 எம்எல்ஏஸை தவிர 63 எம்எல்ஏஸ் அவர் கண்ட்ரோலில் இருக்காங்க. அவரை தான் நீங்கள் அதிமுகவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வரும் தேர்தல் வந்து அது வாழ்வா சாவா அதிமுகவுக்கு வெரி சீரியஸான ஒரு கிரைசிஸ். யுனைடெட் ஏடிஎம்கே கண்டிப்பாக வேணும். ஒன்றுபட்ட அதிமுக இருந்த காலகட்டங்களில் திமுக ஜெயிச்ச வரலாறே கிடையாது. அதுவும் பேக் டு பேக் கவர்மெண்ட் 72க்கு பிறகு திமுக வந்ததே கிடையாது. யுனைடெட் ஏடிஎம்கேன்றது வந்து அது மந்திரம், அது மந்திரக்கோல். ரெட்டையிலையும் யுனைடெட் ஏடிஎம்கேவும் மந்திரக்கோல். எதிரணியில் எந்த கூட்டணி இருந்தாலும் அதை தோக்கடிக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கூட்டணிக்கு, அந்த கட்சிக்கு உண்டு. அதோட ஓட் பேங்க் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. அதனால தான் இவங்க ஒன்றுபட்ட அதிமுக வரணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதை இன்றைக்கே கூட்டணியை அனௌன்ஸ் பண்ண பிஜேபியோடன்னு சொல்வது பிஜேபி வாய்ஸாக தான் அவர் பேசுகிறாரு சையத் துரைசாமி. ரெண்டாவது கட்சிக்குள்ளே அவருக்கு இன்றைக்கி என்ன பொறுப்பு இருக்குது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கட்சிக்குள்ளே அவருக்கு ஒன்றும் பெரிய ஸ்டேக்ஸ் எல்லாம் கிடையாது. இஸ் ஜஸ்ட் அ மெம்பர். அதுக்காக அவருக்கு சொல்ல உரிமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த பார்வை வந்து இந்த நிமிடமே பிஜேபி அலைன்ஸை நீங்கள் வந்து உறுதிப்படுத்துங்க என்று சொல்வது தவறான பார்வை. ஆனால் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து, ஒரே நேரத்தில் மத்திய அரசையும் பகைச்சிக்கிட்டு மாநில அரசையும் பகைக்க முடியாது. அது உண்மை, அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ ஜெயலலிதா வந்து தைரியமாக பகைச்சாங்க, ஆனால் எம்ஜிஆர் எப்பயுமே மத்திய அரசை பகைச்சது கிடையாது. அதையும் அவர் சையத் துரைசாமி சொல்லியிருக்கார். எடப்பாடியோட நிலைமை எம்ஜிஆரோட நிலைமை தான், மத்திய அரசை பகைக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. இப்போ ப்ரிசைஸ்லி சிக்கலே அதான். 26 எலெக்ஷனில் நீங்கள் தமிழ்நாட்டில் போகும்போது ஒரு மிக வலுவான கூட்டணியை திமுக கையில் வச்சுருக்கு. இந்த கூட்டணி உடையாது. இதில் இன்னும் புதிய கட்சிகள் வேணால் தேமுதிக மாதிரி சேரலாமே வழி இந்த கூட்டணி உடையாது. பலம், பணபலம் இருக்குது, மீடியா பலம் இருக்குது, நெரேட்டிவை செட் பண்ணலாம். தாங்கள் வெற்றி கூட்டணி என்ற ஒரு கருத்தோட்டத்தை அவங்களுடைய வெற்றி வாய்ப்பையும் மீறி அவங்களால மக்கள் மனங்களில் பதிய வச்சு அந்த நெரேட்டிவை பில்டு பண்ணி அந்த டாக்கை வந்து மெயின்டைன் பண்ண வைக்க முடியுது. கையில் மாநில அரசும் இருக்குது. அப்போ அந்த கட்சியை எடுத்து நீ ஃபைட் பண்ணணுன்னா மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆளுங்கட்சியோட உதவி இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாதுன்றது தான் அதிமுகவுக்குள்ள பெரும்பாலானவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுத்தா அவர் கண்டிப்பாக பிஜேபியோட போக மாட்டார், விஜயோட தான் போக விரும்புவார். ஆனால் அந்த சாய்ஸை பிஜேபி கொடுக்காது, கண்டிப்பாக கொடுக்காது. அதனால் வந்து அவங்க பிஜேபியோட தான் போயாகணும், வேறு வழி அவங்களுக்கு கிடையாதுன்றதான் என்னுடைய கருத்து. வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை அப்படின்ற அந்த விமர்சனம் எங்கேருந்து வைக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம், நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு அவர் ஏன் தயங்குறார் அப்படின்னா, அதிமுகவுக்குள்ளே வெளியில் போனவங்களை உள்ளே சேர்க்கணும். யாரெல்லாம் உள்ளே சேர்க்கணும்னு சொல்கிறாங்களோ இவங்களினுடைய சபார்டினேட்டாக இவங்களுக்கு கீழே ஒரு கடந்த காலங்களில் பணியாற்றிருக்கிறார். அவங்களுக்கு இணையாக வந்து பணியாற்றிருக்கிறார். ஓபிஎஸ்க்கு கீழே ஒரு பணியாற்றிருக்கார் அமைச்சரவையில். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது நம்பர் 2 இருந்திருக்கார். ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஓபிஎஸ் நம்பர் 2 எடப்பாடி பழனிசாமி நம்பர் 3 வந்து அமைச்சரவையில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கட்சிக்குள்ளே வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதுல வந்து அது ஹைராரிக்கலாக பார்த்தோம்னா ஓபிஎஸ் கீழே தான் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பதவி இருந்தது. சசிகலா வந்து கட்சியோட பொதுச் செயலராக இருக்கும்போது அவருக்கு கீழே வந்து ஒரு பணியாற்றிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அந்த தனக்கு மேலே இருந்தவங்களை
கட்சியில் வந்து திருப்பி சேர்த்துக்கிறதுக்கு வந்து இவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்றது வந்து நீங்களும் சில இடங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் வருது அந்த ஆளுமை குறைபாடு அப்படிங்கிறது. அது தலைவர்கள் அப்படி தானே இருப்பாங்க. அதுதானே பாலிடிக்ஸு. வாட் இஸ் பாலிடிக்ஸ்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அவர் ஒன்றும் ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர் இல்லைன்றது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கும் கண்டிப்பாக தெரியும். அந்த பர்சனாலிட்டி அவருக்கு இல்லைன்றது அவருக்கே நல்லாவே தெரியும். ரெண்டாவது, சசிகலாவால் தான் அவர் முதலமைச்சர் ஆனார். இன்றைக்கி மறுபடியும் சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் சசிகலா அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதான் யதார்த்தம், அதான் விதி. ஓபிஎஸ்ஸை இவர் வந்து பாடாப்படுத்தினார். 3 வருஷத்துக்கு முன்னால் வெளியில் தூக்கி போட்டு இன்ன வரைக்கும் சேர்த்துக்க மாட்டேன்றாரு. இப்போ ஓபிஎஸ் சசிகலா 2 பேரும் உள்ளே வராங்க, டிடிவியோட அலைன்ஸ் போகிறாங்கன்னா ஏடிஎம்கேக்குள்ளே எடப்பாடிக்கு வரக்கூடிய சேலஞ்ச் வந்து மேசிவ் சேலஞ்சாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம். அதை அவரால் சமாளிப்பது என்பது வந்து கடினமான ஒன்று தான். அதனால தான் அவர் சேர்த்துக்க மாட்டேன்றாரு. இதில் சரி தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது வந்து இது கம்யூனலாகவும் பிரிஞ்சு கிடக்குது, காஸ்டிஸ்டாகவும் பிரிஞ்சு கிடக்குது. அவங்க வந்து அந்த சமூகத்தினர் வந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி கிட்டத்தட்ட அந்த சமூகம் வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா பீரியடில் 29 ஆண்டுகள் 15 வருஷம் பவரில் இருக்கும்போதும் 14 வருஷம் பவரில் இல்லாதவையும் கட்டி ஆண்ட பரம்பரை அது. அந்த கம்யூனிட்டியும் வந்து அவங்க வந்து தேவ மேசிவ் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த முக்கோலத்தோர் கம்யூனிட்டி சமூகம் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கவர்மெண்ட்லேயும் வந்தது, பார்ட்டிக்குள்ளேயும் ஏடிஎம்கேக்குள்ளேயும் வந்து. நான் எடப்பாடி வந்த பிறகு இந்த சமூகம் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்துக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகுது. பட் அப்போ கூட அவங்க முக்கோலத்தோருக்கான ஈக்குவலாக வர முடியல. இப்போ மறுபடியும் இந்த தலைவர்கள் உள்ளே வராங்கன்னா, ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் உள்ளே வராங்க, டிடிவி வராரு அப்படின்னா ஸ்டேட்டஸ்கோ ஆன்டேவை நோக்கி அது போகும். அப்போ அந்த பவர் ஈக்குவலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகும். தன்னை வந்து இவங்க வந்து காலி பண்ணிடுவாங்கன்ற அச்சம், இன்செக்யூரிட்டி அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர் ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்பாததற்கு இதுவும் ஒரு காரணம். இதில் சரி தப்புன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுன்ற நான். ஆஃப்டர் ஆல், வாட் இஸ் பாலிடிக்ஸ்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அவர் 4 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டார் அவர். இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பழைய நிலைமைக்கு போகணும்னு விரும்புகிறீங்க, கோல்டன் டேஸுக்கு வந்து நீங்கள் போகணுன்னு விரும்புகிறீங்க. அவர் விட மாட்டார். பிஜேபி விளையாடுறாங்க, அவ்வளோதாங்க. பிஜேபி வந்து விளையாடுறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா இவங்க அலைன்ஸ் போகிறாங்க. நான் அப்படி தான், நம்ம அன்லெஸ் பேர் அதிசயம் நிகழ்ந்தால் வழியாக அலைன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கன்ஃபார்ம்டு. அதோட அதிமுகவோட அழிவு ஆரம்பமாகுது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவசேனாவுக்கு பால் தாக்கரேக்கு பிறகு என்ன நடந்ததோ அது அதிமுகவுக்கு சத்தியமாக நடக்கும். தான் உறவு வைக்கக்கூடிய கட்சிகளையெல்லாம் பிஜேபி விழுங்கும். 95 முதல்ல மகாராஷ்டிராவில் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வருது. சரத்பவார் 79க்கு பிறகு, நாட் ஃபஸ்ட் டைம், காங்கிரஸ் கவர்மெண்ட் தோக்கடிக்கப்பட்டு 95 சிவசேனா பிஜேபி அலைன்ஸ். சிவசேனா தான் சிஎம், மனோகர் ஜோஷி, சிவசேனாவோட மனோகர் ஜோஷி பிற்காலத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஸ்பீக்கராக இருந்தார். அவர் தான் சிஎம். துணை முதலமைச்சர் பிஜேபியோட கோபிநாத் முண்டே. மோடி பவர்ஃபுல்லில் 14 பவருக்கு வந்தவொன்னா ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். அந்த கோபிநாத் முண்டே தான் வந்து டெபுட்டி சிஎம். சிவசேனா தான் பிக் பிளேயர், பிஜேபி செகண்ட் பிளேயர். ஆனால் இன்றைக்கி அங்கே என்ன நிலைமை? மொத்தமாக சிவசேனாவை சாப்பிட்டு உடச்சி பால் தாக்கரேவோட சிவசேனாவை வந்து ஒரிஜினல் சிவசேனா இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சு போனவங்களை சிவசேனான்னு அங்கீகரித்து அந்த பிரிஞ்சு போன சிவசேனாவையும் ஷிண்டேவையும் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நாசம் பண்ணி அவரை தினம் வந்து மண்டியிட வச்சு மொத்தமாக ஸ்வாகா பண்ணிடுச்சு பிஜேபி. அதுதான் அதிமுகவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, நடக்க போகுது. வேறு வழியும் இல்லை அதிமுகவுக்கு. ஏன்னா அதிமுகவோட பாலிடிக்ஸ்ன்றது இன்றைக்கி மணி ட்ரிவன், நாட் பவர் ட்ரிவன். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு குறிப்பாக சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றிக்கிறது தான் அதிமுக தலைவர்களோட அரசியல். அதிகாரத்தை கைப்பற்றுறது கிடையாது. திமுகவோட அரசியல் இன்றைக்கி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு பணம், அதிமுகவுக்கு பணத்தை காப்பாற்றிக்க அரசியல். ஸோ பாலிடிக்ஸில் 2 கேட்டகரி இருக்கும், பவர் ட்ரிவன், மணி ட்ரிவன் வாங்க. பவர் ட்ரிவனாக இருக்க டிஎம்கேவை பிஜேபியால் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஃபைட் டு த ஃபினிஷ் தான். நீங்கள் யாரை பிடிச்சி உள்ளே வச்சாலும் அவங்க பிஜேபியோட அலைன்ஸில் போக மாட்டாங்க. ஏன்னா பவர் ட்ரிவன் அவங்களுக்கு. ஏடிஎம்கே அப்படி கிடையாது, அவங்களுக்கு இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மணி ட்ரிவன் தான். அதனால் பிஜேபி போடுற தாளத்துக்கெல்லாம் நர்த்தனம் ஆடுறதை தவிர அதிமுகவுக்கு வேறு வழியே கிடையாது. மெஹபூபா முஃப்திக்கு நடந்தது, சிவசேனாவுக்கு நடந்தது, அதிமுக இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குன்றது தான் உண்மை. ஒரு கடைசி கேள்வி, இந்த அதிமுக விவகாரம் தொடர்பாக, அந்த ஸ்பிளிட்டு தொடர்பாக பேசினப்போ எல்லாம் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்த முன்னாடி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க 3 பேரும் அதிமுகவை விட்டு ஒதுக்கப்படுறது அப்படின்றது வந்து இந்த 3 தனிநபர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை, ஒரு சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதே தானே, இவங்க 3 பேரை உள்ள அனுமதிக்கிறது அப்படின்றது கொங்கு மண்டலம் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் சார்ந்த, ஒரு ஜாதி சார்ந்த ஒரு விஷயம் தான், ஜாதியினுடைய அதிகாரம் சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கா? அதுவும் சேர்ந்துருக்கு, அது மட்டுமே இல்லை. இப்போ அவர் அதனால தான் கிளவராக என்ன பண்ணார், சசிகலா அண்ட் ஓபிஎஸ் வெளியில் அனுப்பப்பட்ட பிறகு
அவங்க ஓரங்கட்டப்பட்ட பிறகு வெளியில் அனுப்பப்பட்ட பிறகு அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் தலைமை பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு. ஐ திங்க் உதயகுமார் அவங்களாம் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான். இந்த பவர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணுன்ற கான்ஷியஸ்னஸ் அவருக்கும் இருக்குது. பட் அது மட்டுமே காரணம் கிடையாது. இப்போ சசிகலாவும் ஓபிஎஸும் தினகரனும் மட்டுமே முக்கோலத்தூருக்கான வாக்கு வங்கி கிடையாது. ஆனால் முக்கோலத்துக்கான வாக்கு வங்கியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குது. அதே சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாலும் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் வெளியில் இருக்கும்போது அந்த சமூகத்தை வந்து எடப்பாடி ஓரங்கற்றாருன்ற ஒரு பரப்புரையும் அந்த ஒரு நெரேட்டிவும் பில்ட் ஆகிறது அவரால் தடுக்க முடியல, அந்த பெர்செப்ஷனை ஜெயிக்க முடியல. இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா கொங்கு மண்டலத்தோட இது வந்து குறையும் அப்படி நான் நினைக்கல. அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பவர் கையில் வந்துருச்சுன்னா வேறு டைனமிக்ஸ் விளையாடும். அல்டிமேட்லி இவங்க அத்தனை பேரும் தோக்க போகிறாங்க. ஜெயிக்க போகிறது பிஜேபியோட அலையன்ஸுக்கு போனீங்கன்னா தேவர்களோ முக்குலத்தோரோ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஹிந்துத்வா தான் மேலே எழும்ப போகுது. ஹிந்துத்வா மேலே எழும்பும் போது தமிழ்நாட்டுக்கு சர்வநாசம். பிஜேபியோட ஏடிஎம்கே போய் அந்த அலையன்ஸ் வந்து ஜெயிக்குது, ஆட்சி அமைக்குதுன்னா எழுதி வச்சுக்கோங்க, 26 ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், ஆப்வியஸ்லி ஆட்சி மாற்றம்னா அது ஒருவேளை ஆட்சி மாறுதுன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியுமே தவிர விஜயால் கண்டிப்பாக 26 கொடுக்க முடியாது. அப்படி ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னா அதில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு அது எட்டர்னல் டூம். தமிழ்நாட்டுக்கு அது நிரந்தர பேரழிவு. ஆனால் அதை நோக்கி தான் தமிழ்நாடு போகுது. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருப்பவர்கள் இன்னும் யோகியர்களாக இல்லை. இவங்க தமிழ்நாட்டையே வந்து சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வந்து மோடி ஃபேக்ட்ரி பிஜேபி ஃபேக்ட்ரி இந்துத்துவான்னு சொல்லி இங்கே மக்களை ஏமாற்ற முடியாது. 3 எலெக்ஷனில் ஜெயிச்ச மாதிரி 19, 21, 24 ரிசல்ட் அப்படியே 26 ரிப்பீட் ஆகும்னு தயவு செஞ்சு கனவு கூட காணாதீங்க. கடந்த 52 ஆண்டுகளில் 72 எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த பிறகு இது வரைக்கும் பவரில் இருக்க டிஎம்கே பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே இல்லை. இதையும் நினைவில் வைத்து பேசுவது நல்லது. நன்றி சார். மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.